வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சின்ஸ்கே நாக்கமுரா பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிருப்பார். ஆக்சுவலி சின்ஸ்கே நாக்கமுராக்கு எந்த வித இன்ஜுரியோ அல்லது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் ஸ்டோரி லைன் இல்லை. இப்போதைக்கு கரண்ட் யுனைடெட் டைட்டிலில் வச்சுருக்கிற எல்என்ஏட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஃபியூட் எதுவுமே இல்லை. இப்போது லெஜெண்டரி ஃபண்டாஸ்மா டீமில் இருக்கிற சாண்டோஸ் எஸ்கோபார் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பார். சரி, அவர் கூட தான் மேட்ச் வைப்பாங்கன்னு பார்த்தா ஏஞ்சல் கிராஸை கூட மேட்ச் வச்சாங்க. சரி, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீம் கூட தான் ஒரு ஃபீட் போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த டீம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா போயிட்டாங்க. நமக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸாக பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்கமுரா ரிட்டன் ஆகி எல்என்ஏட்டை அட்டாக் பண்ணி அவர் வந்து நெக்ஸ்ட்டு சேலஞ்சராக பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஆக்சுவலி இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நியூஸாக இருந்தது. எனக்கெலாம் உண்மையிலேயும் ஒரு ஷாக்கிங்காக நியூஸாக இருந்தது. ஏன்னா சமீப காலமாக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்கமுராவை ரிட்டன் ஆக வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் சொல்லியிருந்தோம். நாம் கூட ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம், சின்ஸ்கே நாக்கமுரா ரிட்டன் வந்து சர்ப்ரைஸாக எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இது கரெக்டான ஸ்டோரி தான். ஏன்னா சின்ஸ்கே நாக்கமுரா வந்து எல்என்ஏட்டு கூட ஸ்டோரி லைன் போடுறதுனால எல்என்ஏட்டுக்கு நெக்ஸ்ட் ஆப்னண்ட் இல்லை, ஒரு தகுதியான ஆப்னண்ட்டாக தான் இருக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம் தான். சின்ஸ்கே நாக்கமுரா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிராஃப்ட்டுக்கு அப்புறமா எங்கேயுமே வரல. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனி ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருந்தாரு. இதில் இங்கே நான் நோட் பண்ணியிருப்பீங்க, சின்ஸ்கே நாக்கமுரா வந்து மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மார்க்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இது புதுசு இல்லை. இவர் என்ஜேபி ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடும்போது, அதாவது நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடும்போது இந்த மாதிரி உடம்பு முழுக்க பெயிண்டிங் பண்ணி சண்டை போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உடம்பு முழுக்க பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆடையை அணிஞ்சு மாஸ்க் போட்டு கூட சண்டை போட்டிருக்காரு. அதாவது பன்முக திறமை உடையவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பன்முக உடல் அமைப்பை கொண்டவர் தான் சின்ஸ்கே நாக்கமுரா. இப்போ கூட டபிள்யூபிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஆஸ்கா எப்படி தன்னுடைய முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில மார்க்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி சின்ஸ்கே நாக்கமுராவும் ஒரு சில மார்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. கெட்டப் சேஞ்சிங்கும் ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ சின்ஸ்கே நாக்கமுரா ஒரு ஹீல் கேரக்டரில் தான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனில் தான் பண்ண போகிறாரு மற்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரையும் எடுத்திருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரஸ்லிங் செய்திகள் ரோமன் ரெயின்ஸை பற்றி கோடி ரோட்ஸை பற்றிலாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற செய்திகளை தமிழ் வச்சுக்கோங்க. இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கெவின் ஓவன்ஸை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். பட் ஆனால் நிக்கோலஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து ஸ்மாக்டவுனில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காருன்னு. பட் ஆனால் எப்படியாவது எனக்கு கெவின் ஓவன்ஸ் கூட ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். பேக் ஸ்டேஜில் இதை நான் பேசி தமிழில் சொல்ல முடியலை, பட் இப்போ நான் சொல்கிறேன். கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வந்தேன், ஆனால் டபிள்யூடபிள்யூ வந்து என்னை ஏற்றுக்கலை, நடையில் கூட ஏற்றுக்கலை, என்னை விரட்டி விட்டாங்க. நான் இப்போ வந்து டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு தயாராக இல்லை. பட் ஆனால் டபிள்யூபி வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறேன், கோடி ரோட்ஸ் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் கெவின் ஓவன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்சு வார் கேமில் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான ஸ்டோரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. மேபி இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த செய்தி, ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வாரம் மெயின் ஈவெண்ட்டில் பண்ண ஒரு விஷயங்கள் மறக்கவே முடியாது. குறிப்பாக இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பிளட் லைனில் அடுத்தது யார் தான் ஜாயின் பண்ண போகிறா, அதாவது ஓஜி பிளட் லைன். இது வரைக்கும் நம்ம பிளட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு டைம் வந்து ரோமன் ரெயின்ஸோட டீம்னு சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட டீமு அல்லது பழைய பிளட் லைனு அப்படிலாம் சொல்ல வேண்டாம், ஓஜி பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ள ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓடிசின்னு ரோமன் ரெயின்ஸ் போட்டிருப்பாரு. பட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிற டிஷர்ட்டை தான் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி ஓஜி பிளட் லைன் அப்படிங்கிறது தான் இந்த டீமுடைய பிளட் லைன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஓஜி பிளட் லைன்? இப்போது ஓடிசினா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப், ஓஜி பிளட் லைன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் பிளட் லைன். நமக்கு கூட ஓஜி ரெஸ்லிங் கிங் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓஜினா என்ன, ஒரிஜினல் ரெஸ்லிங் கிங் தமிழ். அந்த சேனல் தான் முதல்ல ஆரம்பிச்சது, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஒரிஜினல் ரெஸ்லிங் கிங் தமிழ். அதே மாதிரி பிளட் லைன் முதல்ல ஆரம்பிச்சது இவங்க 3 பேரால் தான். அதுக்கப்புறம் தான் சாமிசன் வந்தார், அதுக்கப்புறமா தான் நம்ம சோலோ சிக்காவெலாம் வந்தார், கரெக்டு தானே? அப்படி பார்க்கும்போது இவங்க தான் ஓஜி பிளட் லைன். ஸோ அதனால் இவங்க ஒரிஜினல் பிளட் லைன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம சர்வைவர் சீரிஸ் வார் கேமோ, அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஃபீட் போகும்போதோ ஓஜி பிளட் லைன் வெர்சஸ் த நியூ பிளட் லைன் அப்படின்னு தான் நம்ம பேர் வைக்க போகிறோம்.
சோலோ சிக்காவோட டீம் பேர் வந்து நியூ பிளட் லைன், ரோமன் ரெயின்ஸோட டீம் பேர் வந்து ஓஜிடி பிளட் லைன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி, அதாவது இந்த வீடியோ பண்ணுறது இன்றைக்கி தான், ஆனால் நாளைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. பாக்ஸிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா மைக் டைசனுக்கும் ஜாக் பாலுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஆக்சுவலி ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வேர்ல்டு இண்டஸ்ட்ரியிலே இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய விஷயம். இது ஒரு பாக்ஸிங் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 2 புள்ளி வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா மைக் டைசனை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் ஜாக் பால் வந்து வெற்றி பெற்றிருப்பார். கடைசியாக 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம மைக் டைசன் பார்த்திங்கன்னா விளையாடி தோற்று போயிட்டு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி, அதாவது பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியை வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு மூவிஸ்லாம் சண்டை போட்டார். ஹேங்கோவர் மூவி உங்களுக்கு தெரியுமா? இது என்னுடைய குட்டி தம்பி அப்படிலாம் நம்ம சொல்லுவார் ஆலன். அந்த மூவிலலாம் கூட இவர் நடிச்சிருப்பார், பார்ட் 3 நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆக்டர் மற்றும் பிரபலம் தான் நம்ம மைக் டைசன். பாக்ஸிங்கை விட்டு போனதுக்கு அப்புறமா அதில் தான் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அவர் இப்போ மீண்டும் பாக்ஸிங் பண்ணார். ஸோ அவர் இன்டர்வியூலாம் எதெல்லாம் தூக்கி காட்டினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஜாக் பால் வந்து மைக் டைசனை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். ஸோ எங்கள் தலைமுறையுடைய மைக் டைசன் அப்படிங்கிற பேரை வந்து இப்போதைக்கு ஜாக் பால் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறமா மைக் டைசன் சண்டை போடுறது பெரிய பிரச்சனை இல்லை, அவருடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்பவே பண்ணியிருந்தார். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டார். ஜாக் பாலுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஜாக் பாலை எப்படி கூப்பிட போகிறாங்க பார்த்தீங்கன்னா, த நவ் ஜெனரேஷன் மைக் டைசன் அப்படின்னு கூட போகிறாங்க. இந்த ஜாக் பால் வேறு யாருமே இல்லை, நம்ம லோகன் பால் இருக்கார்ல, ஃபார்மர் US சாம்பியன், அவருடைய எல்டர் பிரதர், அதாவது தம்பின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் அண்ணன்னு சொல்லிட்டேன், இவர் வந்து அவரோட தம்பி. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் பீஃபம் கேண்டிஸ் லீ விசஸ் பெய்லிக்குள்ள உமன்ஸுக்கான யுனைடெட் டைட்டிலுக்கான ஒரு மேட்ச்சை நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெய்லியக்கா பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சாதாரண வெற்றியில் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் WWEல வரலாற்று சாதனையில் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த வரலாற்றை நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பெய்லியக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 684 மேட்சை வின் பண்ணியிருக்காங்களாம். உமன் டிவிஷனில் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்லரும் 684 மேட்சை வின் பண்ணது இல்லையா. பெய்லி வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணி ஹிஸ்ட்ரி மேட் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கிறாங்க. பெய்லி தான் அதிகமான ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வின்னிங் ரெக்கார்டை பண்ணியிருக்காங்களாம், அதாவது WWEல பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெய்லி கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷம் ரெஸ்லிங் பண்ணுவாங்க, அப்போ அவங்க 1000வது வெற்றியை கூட பெறலாம். அப்போ பெய்லியோட ரெக்கார்டை எந்த உமன் ரெஸ்லரால் முறியடிக்க முடியும்? கேள்விக்குறி தானே. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் யாரெல்லாம் உமன்ஸுக்கான யுனைடெட்லுக்காக மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், எல்லாமே ஸ்மாக்டவுனை சேர்ந்தவங்க, ரா சேர்ந்தவங்க யாருமே இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக WWE பார்த்தீங்கன்னா ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிட்கார்ட் டைட்டில் கொண்டு வருவாங்க. இதை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த US சாம்பியன்ஷிப்பான ஃபைனல் ரவுண்டை நடத்த போகிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு லைவ் ஷோ தான். அந்த லைவ் ஷோலேயே இதை நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டை அதை டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ அதில் தான் இந்த WWEடைய உமன்ஸ் யுனைடெட் டைட்டிலுக்கான ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்க போகுது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த டைட்டிலுக்கான டோர்னமெண்ட்டில் இருக்க எல்லாருமே ஸ்மாக்டவுனை சேர்ந்தவங்க. அப்படி பார்த்தா ராக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு மிட்கார்ட் டைட்டில் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா வழக்கம் போது ஒரு சொதப்பில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் US உமன் சாம்பியன்ஷிப்பாக யாரெல்லாம் பங்கேற்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மாக்டவுன் ரெஸ்லர், அதில் நயோமியோட பேரும் இருந்தது. ஆக்சுவலி நியோமி வந்து உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டராக இருந்தாங்க. அவங்க உமன் சாம்பியன்ஷிப்பாக பார்த்திங்கன்னா பங்கேற்கிறதுல ஒரு முதன்மையான ஆளாக இருந்தாங்க. உமன் சாம்பியன்ஷிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா மோத வேண்டியது. பட் ஆனால் அதே டிவிஷனில் அவங்கள மிட்கார்ட் டைட்டில்லையும் போட்டுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அப்போ ஃபேன்ஸுக்கு என்ன தோணியிருக்கும், நயோமி வந்து மிட்கார்ட் டைட்டில் தான், அவங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருக்கும்ல, அதில் எப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து பால் ஹேமனுக்கு கால் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பால் ஹேமனுடைய தொடர்பு நிலை பார்த்தீங்கன்னா உபயோகத்தில் இல்லை, அதாவது ஒரு சிம்மை மாற்றிட்டாரு, புது சிம்மை போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செகமெண்ட்டை காட்டி முடிச்சிருப்பாங்க.
ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் இந்த வர ஸ்மாக்டவுனில் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் அப்படிங்கிறது 2 மினிட்ஸ் தான். அந்த 2 மினிட்ஸ்லேயும் ரஸ்லிங் கிங் தமிழ் மாதிரியான ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு சேனல் கூட இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா, அது வேறு லெவல். அதே மாதிரி நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தொமாசோ ஜாம்போ ஒரு ஹீல் கேரக்டர் சிங்கிள் கெரியரை அவர் ஆரம்பிச்சிருப்பார். ஆக்சுவலி ஜானி கேர்கனட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டாக் டீம் டைட்டில் நம்ம வின் பண்ண வாய்ப்பே இல்லை, ஏன்னா என்னுடைய பார்ட்னர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்ட்னரையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார். ஜானி கேர்கனை வந்து மோட்டா சிட்டி கன்னுக்கும் மற்றும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ண பார்த்துருப்பாரு. அவங்களையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஃபக் சிம்பிளை காட்டிட்டு போயிருப்பார். ஆக்சுவலி ஃபக் சிம்பிளோடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஜானி கேர்கனுக்கு பார்த்து காட்டிட்டு போயிருப்பார். எனக்கு தெரிஞ்சு தொமாசோ ஜாம்போட பாடியோ பாருங்களேன், அப்படியே நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கார் நம்ம ஆள். இவர் பிராய்லர் கோழி மாதிரி இருக்கார். இந்த பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். எந்த கோழி வின் பண்ணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜானி கேர்கனும் இதுக்கப்புறம் ஃபேஸாக இருக்க போகிறாரு. நம்ம தொமாசோ ஜாம்போ ஒரு பயங்கரமான ஹீல்ட்டனை மாற போகிறாரு அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. வாய்ப்புகள் அடிக்கடி கொடுத்து ஒரு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா சரிதான். நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா மோட்டா சிட்டி மிஷினுக்கு வந்து சரிப்பா கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா மோட்டா சிட்டி மிஷினுங்கன்னு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஒரு ஹீல் கேரக்டருக்கான ஒரு ஹிண்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ முழுக்க ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ட்விஸ்டர் டேனிங் நடந்தது. அதில் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸோடைய ஹீல் டன்தனமும் ஒன்று. இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11 நிமிஷம் ஆகிட்டா வீடியோ பேசி